topic. It forms the backbone of our written. Okay, sir. All right. Yes, Mr. Raman, good afternoon. Good afternoon, sir. Good afternoon. We are going to talk about this important topic today, conditionals. Along with that, we'll talk about the tenses also. Okay, here is what it is. If I study I pass. Yes, sir. Same way, if I study tonight, I will pass the exam tomorrow. Okay. What is the meaning, Kanishka? What is the meaning this? If I study, I pass. If I study, I pass. நான் படிச்சா நான் பாஸ் ஆவேன். ஓகே, நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். If I study tonight, I will pass the exam tomorrow. இன்னைக்கு படிச்சா நாளைக்கு நான் பாஸ். இன்னைக்கு நைட்டு படித்தால் நாளைக்கு வந்து நான் பாஸ் ஆயிடுவேன். நாளைக்கு வர எக்ஸாம் வந்து நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறேன். எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிறேன். இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? Are you able to see the difference? அதாவது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப படிக்கிறான்னு சொல்லு சார். இஃப் ஐ ஸ்டடி, நான் படிச்சால் நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பர்டிகுலர் டேட்டை வந்து இன்னைக்கு சொல்றேன். நான் இஃப் ஐ ஸ்டடி டுநைட், இன்னைக்கு நான் படிச்சேன், இன்னைக்கு நைட் நான் படிச்சேன்னா நான் நாளைக்கு எக்ஸாமுக்கு பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட். இன்னைக்கு நான் படிக்கிறேன்னா நான் எப்பயுமே எப்பெல்லாம் படிக்கிறேனோ அப்ப பாஸ் ஆகிறேன். நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். இன்னைக்கு நைட்டு நான் படிக்கிறேன்னா நாளைக்கு பாஸ் ஆகுவேன். ஃபியூச்சர்ல வருது. இந்த கண்டிஷனுக்கு பேர் ஜீரோ. ஜீரோனா கண்டிஷனே கிடையாது. எப்ப படிச்சாலும் சரி, எப்ப நல்லா படிக்கிறோனோ அப்பெல்லாம் பாஸ் ஆகிறேன். இந்த கண்டிஷன் பேரு ஒண்ணுனா ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்ல ஒரு கண்டிஷன் மட்டும் போறேன். இன்னைக்கு நைட்டு நான் படிக்கிறேன்னா நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுதான் நான் பாஸ் ஆகிறேன். இது பொதுப்படையா சொல்ல நாளைக்குள்ள எக்ஸாம் பத்தி சொல்றாங்க. ஓகே, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ரியல் மாங்க, உண்மையிலேயே நடக்கிற ஒரு விஷயம். ஒன் மோர் திங் சார், கண்டிஷனல் அப்படினா என்னது சார்? கண்டிஷன் போடுறேன். இப்ப வரும் பாருங்க உங்களுக்கு. கண்டிஷன்னா எப்பெல்லாம் ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் நடந்தாக்கா அது கண்டிஷன். இன்னைக்கு நைட் சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். ஃபர்ஸ்ட் இருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் தி எக்ஸாம்னு வந்தா தப்பா சார்? வராது. ஓகே சார். எப்பெல்லாம் இது வந்து ஜீரோங்கிறது வந்து எப்படின்னா எப்பெல்லாம் நான் படிக்கிறேனோ அப்பெல்லாம் பாஸ் ஆகிறேன். எப்பெல்லாம் இது எப்பெல்லாம் கிடையாது, ஒரு பர்டிகுலர் படிச்சா நாளைக்கு நான் பாஸ் ஆவேன் அந்த மாதிரி. இப்ப பாருங்க, இதுக்கு அப்புறம் தான் முக்கியமா இருக்கு ஒரு அன்ரியல். இந்த கண்டிஷன் பேரு டு. இஃப் ஐ ஸ்டடிட் அப்படின்னு வரும்.
நான் படிச்சேன்னா படிப்பேன்னா படிப்பேன் மட்டும்லாம் தெரியாது. நான் படிச்சேன்னா பாஸ் ஆவேன். I could pass. ஐ வுட்ன்னு போடுவாங்க. இந்த இடம் தான் நிறைய பேருக்கு இது எப்படி வுட்டை யூஸ் பண்றது. நான் படிச்சா நான் பாஸ் ஆயிப்பேன் அந்த நான் மாதிரி. படிச்சா பாஸ் ஆவேன். ஆனா நான் படிக்க போறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் படிச்சா பாஸ் ஆவேன். இது பாஸ்ட் டென்ஸ் இல்ல, இமேஜினரி. புரியுதுங்களா? அன்ரியல். Sir, சார் இப்போ இமேஜினரியில வந்து யூஸ்டு டு இப்போ யூஸ் பண்ணக்கூடாதா சார்? இஃப் ஐ ஸ்டடிட் ஐ யூஸ்டு டு பாஸ் தப்பா சார்? சொல்ல முடியாது. ஐ யூஸ் டு பாஸ்னா பாஸ்ட்ல உண்மையிலேயே நடந்த விஷயம். இது ஓகே ஓகே சார். ஃபியூச்சர்ல இமேஜினரி. சோ உண்டுக்கு ரெண்டு மீனிங். இமேஜினரி ஓகே சார். உண்டுக்கு ரெண்டு மீனிங் நம்ம பேசணும். ஒன்னு வந்து பாஸ்ட்ல ரிப்பீட் ஆகுறது. பாஸ்ட்ல ரிப்பீட் ஆனா யூஸ் டு. யூஸ் டு எஸ் சார். இது வந்து இன்னொரு மீனிங் உண்டுக்கு வந்து இமேஜினரி ஆஃப் வில். இமேஜினரி ஆஃப் வில் ஓகே சார். இமேஜினரி ஆஃப் வில். அதோட அந்த வில்லுல இருந்து போறது அவ்வளவுதான். சோ அந்த ரெண்டாவது பார்ட் தான் இங்க யூஸ் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம். இது சாதாரணது கிடையாது, அன்ரியல், இமேஜினரி. இப்ப பாருங்க, இதை எடுக்கிறேன். இமேஜினரி இஃப் ஐ வேர், நல்லா பாருங்க, இஃப் ஐ வேர், ஐக்கு அப்புறம் எப்படி வேர் வருது? இமேஜினரியா இருந்தா வரும். if I நான் were இல்லைன்னா எப்படி வரும்? நார்மல்ல எஸ் சார். எப்பயுமே இல்லைன்னா வராது ஆக்சுவலி. எப்பயுமே வாஸ்தா வரும். ஆனா எஸ் சார். இமேஜினரி படி இஃப் ஐ வேர் ஐ வுட் டூ இட். நோட் பண்ணிக்கங்க. இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லுங்க. இதான் கண்டிஷனல் ட்ரூ. இது வேற நானா இருந்தேனா நான் அதை இன்னொரு செய்வேன். நானா இருந்தேனா இஃப் ஐ வேர் யூ. நான் உன் இடத்துல இருந்திருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன் அந்த மாதிரி தான். இன்னொரு வாட்டி கனிஷ்கா. நான் உன் நான் நீயா இருந்தா நான் நீயா இருந்தா நான் அதை செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டா சார்? வெரி குட். இப்ப பாருங்க, அது கனிஷ்கா சொன்னது கரெக்ட் தான். நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா அதை செஞ்சிருப்பேன். அதே தான் இது. இப்ப பாருங்க, இதான் கண்டிஷனல் ட்ரூ. பட் செகண்டா இருக்கிறது கனிஷ்கா, எனக்கு ரெண்டுத்துக்கு மீனிங் சொல்லுங்க. இதோட மீனிங் என்ன? if I were you I would do it. நான் உன் இடத்துல இருந்தா அதை பண்ணிருப்பேன். இந்த இடம் பண்ணிருப்பேன் இல்ல பண்ணுவேன். பண்ணிருப்பேன் இல்ல பண்ணுவேன். ரெண்டாவது இது நான் உன் இடத்துல இருந்தா நான் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். சோ இந்த ரெண்டு பாசிபிள் தான். இந்த இடத்துல நீங்க வில் எல்லாம் போடவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே அன்ரியல் தானே சார்? ரெண்டுமே அன்ரியல், ரெண்டுமே இமேஜினரி. ஓகே. இதுல என்ன பாயிண்ட்? இந்த இங்கிலீஷ்ல இப்படி ஒருத்தவங்க வெள்ளக்காரன் வந்து நம்மள்ட்ட இப்படி பேசலாம்னா அவன் கிளீனா யோசிச்சு இஃப் ஐ வேர் யூ அப்படின்னா நான் உன் இடத்துல இருந்தானா அதை செய்வேன்பா, இதை செய்ய மாட்டேன்பா. இந்த இடம் ரொம்ப தெளிவானது. என்னன்னா நான் நீ ஆக முடியாது, நீ நானா ஆக முடியாது. அன்ரியல். புரியுதுங்களா? அன்ரியல். இதெல்லாம் அசியூம் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான். அதனாலதான் இந்த இடத்துல உட்டு போடணும், பார்டர் போடணும். இது போட்டக்கூடாது, வில்லு போட்டக்கூடாது, மீனிங் வேற. அதே மாதிரி ஸ்டடின்னு தான் சொல்லணும். இமேஜினரி. நான் படிச்சாக்கா. இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு நைட்டு படிக்கிறேன்னா நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்றேன், பாஸ் பண்ணுவேன். நாளைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன். நான் படிக்கிறேன்னா பாஸ் ஆகிறேன். எப்பயுமே படிக்கிறேன்னா பாஸ் பண்றேன். எப்ப படிச்சாலும் பாஸ் பண்றேன். இப்ப பாருங்க, whenever I study. இப்ப பாருங்க, whenever I study, எப்பெல்லாம் நான் படிக்கிறேனோ அப்பெல்லாம் பாஸ் ஆகிறேன். அப்பெல்லாம் பாஸ் ஆகிறேன். பாஸ்ட்லயும் ஆயிருக்கேன், பிரசன்ட்லயும் ஆயிருக்கேன், ஃபியூச்சர்லயும் ஆகும். சோ இப்ப இது என்ன கண்டிஷன்? கண்டிஷனே கிடையாது. ஜீரோ கண்டிஷன். ஏன்னா எப்பெல்லாம் பாஸ் ஆகணும் அப்ப. ஆனா இன்னைக்கு நைட்டு படிக்கணுங்கிற நிர்பந்தம் அங்க இருக்கு, ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்பதான் நாளைக்கு உள்ள எக்ஸாம்ல நாளைக்கு நான் எக்ஸாம்க்கு பாஸ் ஆவேன் அந்த மாதிரி. எஸ். சோ ஜீரோன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் தெளிவா. ஒண்ணுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். கண்டிஷன் ஒண்ணுக்கு இஃப் கிளாஸ், இந்த பேர் கிளாஸ்பாங்க. இந்த இஃப் பார்ட், இஃப் கிளாஸ்ல சென்டென்ஸ். இந்த இஃப் கிளாஸ்ல என்ன வரணும்?
இத மெயின் கிளாஸ்ம்பாங்க. இது வந்து if போட்டுக்கலாமா? இது if கிளாஸ். இது மெயின் கிளாஸ். ஓ மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் அந்த மாதிரியா சார்? அதேதான். அது சப்பார்டினேட் தான். நீங்க அது ரொம்ப டெக்னிக்கலா போக வேணாம். பட் ஆக்சுவல் ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க. ஓகே. நம்பர் 3 தான் உண்மையிலேயே வந்து லைஃப்ல நிறைய பேருக்கு நடந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நடக்காம போயிடுச்சே. ரியாலிட்டியா சார்? இது அன்ரியல். அது டோட்டலா இமேஜினரி. இது ரெண்டும். ம். ஆனா வேற மாதிரி நடந்துருச்சு. இப்ப எப்படி பாருங்க, இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட். நான் நான் படிச்சிருந்தா படிச்சிருந்தா நான் படிச்சிருந்தா நான் படிச்சிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேனே. நான் பாஸ் ஆயிருப்பேன். இது பாருங்க, அன்ரியல் உண்டு வருது பாருங்க, வில்லு இல்ல உண்டு வருது பாருங்க. would ஒரு have I இப்ப had இப்ப studied இது என்னாச்சுங்க, படிச்சிருந்தா. இது எல்லாத்துக்கும் இல்லாத had ஒரு studied, விஷயம் இதுல I இருக்கு. could have passed. 0 1 2ல இல்லாத ஒரு விஷயம் 3ல இருக்கு. என்னங்க என்ன சார் பெரிய புரியல? வித்தியாசம் இருக்கு. இந்த 0 1 2ல இல்லாத ஒரு விஷயம் இதுல 3ல இருக்கு. ரொம்ப சார் had, would have சார் அதான் சார் அந்த ஹெல்பிங் வெர்ப் இருக்கு சார். ஹெல்பிங் வெர்ப் இருக்கு எல்லாமே சார். பாஸ்ட்ல இருக்கு சார். அந்த இங்க நம்ம எல்லாமே வார்த்தையெல்லாம் சொல்ல, கான்செப்ட் வைஸ் சொல்றேன். பாஸ்ட்ல இருக்கு சார். இங்க இல்ல எல்லாமே அது இல்ல. இந்த 3 இல்லாத ஒரு விஷயம் ஒரு முக்கியமான கான்செப்ட் இதுல ஆ இருக்கு. சார் அதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிறத வந்து அதாவது ஒரு இமேஜின் பண்றேன், நான் இப்படி இருந்தேன்னா ஃபுல்லா முடிஞ்சு அப்படி போனது ஆயிருப்பேன் அப்படின்னு. இது வந்து ஒரு கற்பனை சார். ஆக்சுவலி இது ஒரு இமேஜினேஷன் மாதிரி. இது இல்ல, இமேஜினேஷன்ல விட இன்னொன்னு நடந்திருக்கு. சார். இது ஃபுல்லா பாஸ்ட் நடந்து முடிஞ்சத நடந்து முடிஞ்சது. அதுல என்ன நடந்திருக்கு? இதுல மட்டும் என்ன ஆயிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டேனா? சார் இப்போ ஆமா சார். நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதா அவங்க சொல்றாங்க. நான் படிச்சிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன் அந்த மாதிரி. ஆனா இது அப்படி இல்ல. நான் படிச்சா பாஸ் ஆவேன். பாஸ் ஆவேன். I had studied. பாஸ் ஆவேன். நான் எப்பெல்லாம் படிக்கிறேனோ பாஸ் ஆவேன். இந்த இடத்துல என்னாச்சுங்க? ஃபெயில் ஆயிட்டேன். முடிஞ்சு போனத பத்தி அவங்க பேசுறாங்க. ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆயிட்டா சோ படிச்சிருந்தா இந்த பாஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. Regret நல்லா something. படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன். படிக்கவே இல்ல, ஃபெயில் போயிட்டேன். ரிக்ரெட். அதனாலதான் இமேஜினரி. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரிக்ரெட்ஸ். இது மாதிரி நடந்திருக்கலாமோ, அது மாதிரி நடந்திருக்கலாமோ, இது மாதிரி நடந்திருக்கலாமோ. சோ கண்டிஷனல் 3 வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். எஸ் சார். 2 கிளாஸ் எடுப்போம் இதுல கண்டிஷனல்ல. இன்னைக்கு ஒரு கிளாஸ், அடுத்த கிளாஸ். இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்பதான் இருக்கும். இப்ப பாருங்க, 0 பொறுத்தவரையிலும் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா நீங்க இப்ப தனியா எப்படி சொல்லும்போது வரும்? ஈஸியா புரியுது சார். அது ஒரு அசைன்மெண்டா அது பேராகிராஃப் வைஸ் கொடுக்கும்போது தான் சார் கஷ்டமா இருக்கு. கொண்டு வந்துடும். ஓகே, இப்படி இருக்கு இல்லையா? 0ல ஈஃப் கிளாஸ் போட்டுருங்க. மெயின் கிளாஸ் என்னவா இருக்கும்? ஈஃப் கிளாஸ் வந்து 1 இல்ல 13. மெயின் கிளாஸ் 1 இல்லைன்னா 13. ரைட்? ஓகே, சிம்பிள் பிரசன்ட் ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் பிரசன்ட் பாசிவ் வாய்ஸ். முடிஞ்சதா? நமக்கு தெரிஞ்சதா ரெண்டுமே? இஃப் ஐ ஸ்டடி ஐ பாஸ். இஃப் ஐ ஸ்டடி ஐ பாஸ் வந்துருச்சா? இஃப் ஐ ஸ்டடி ஐ பாஸ். நம்பர் 1. So first we'll go with number 1. புரியுதா இது? If I study I pass. If I Yes, sir. study I will pass. என்ன நம்பர்? If I study I will pass. என்ன நம்பர்? சார் எல்லாம் தரவா இருந்தாலும் இது கரைச்சு குடிச்சிருக்கணும். டென்சஸ் 0. இல்ல, I will pass. அவங்க ஹரிணி பிரியா கிளாஸ்க்கு வரல, அவங்க தப்பா சார் சொன்னாங்க. 4 சார். இப்போ I will will pass 4 வரும். சார் சிம்பிள் ஃபியூச்சர் தான் சார். சிம்பிள் ஃபியூச்சர் எப்படி 4 வரும்? சார் 3. எப்படி 3 வரும்? ஓகே, சோ எஸ் சார். இப்ப ஐ பாஸ்க்கு 12 எழுதிடலாமா? இப்பதான் நீங்க இதுல தரவாகணும். ஐ பாஸ்க்கு 12 போட்டுடலாமா? ஓ சாரி சார். 9 சார். 9 சார். ஓகே, கரைச்சு குடிச்சணும் டென்ஸ். நீங்க டென்ஸ் கரைச்சு குடிச்சாதான் நீங்க நான் நேட்டிவ் ஸ்பீக்கரா ஷைன் பண்ண முடியும். எஸ் சார். ஓகே, இங்க வந்து ஐ பாஸ். இரண்டாவது நம்பர் 2 அப்படியே சொல்லிட்டே வரலாம். 12 சொல்லி பாஸ்டு. இல்லையே, நம்பர் 2 எங்க மிஸ் பண்ணோத? சோ வில் பாஸ் போட்டாரு. சார் நம்பர் 7. நம்பர் 2 என்னங்க இது? ஐ பாஸ். பாசிங்.
ஓ 10 சாரி பாசிங். செகண்ட்ல சொல்லணும். 10 செகண்ட்ல சொல்ற அளவுக்கு நீங்க திருப்பி திருப்பி எஸ் தரவாங்க. சார். ஹாவ் பாஸ்டு. நம்ம இதே இது பண்ண ஹாவ் பீன் பாஸ்டு. அப்படின்னு பாஸ்ட் கிடையாது. பாஸ்டு. ஓ ஹாவ் பீன். எங்க போயிடும்? Have been writing, passing. அப்படின்னு பாஸ்ட் 15க்கு போயிடும். ஹாவ் பீன் பாசிங். எஸ் சார் பாசிங். எஸ் சார். நம்பர் 5 Past பாஸ்டு சார். பாஸ்டு. வாஸ் பாசிங். was passing. ஹேட் பாஸ்டு. Had நம்பர் 7. passed. Had Had passed. been passed. 8th had been passing. Had been passing. 10th will be passing. Will be passing. 11th will have passed. Will have been. Will have passed. Will have passed. 12th will have been Have passing. passed. Will Passing. have been passed. என்னது பாஸ்ட் திருப்பி சொல்ற ராமன்? Sir, will have been passed, sir. 12. இன்னொன்னு 12 will have Will have been passed. Will have been passing. அது 20 மாறிடும். Will have been passing. நீங்க sir. 20 மாறிடும். நீங்க ஆமா, பாசிங் Sorry, sir. நீங்க பாஸ்ட் போட்டீங்கன்னா 20 மாறிடுச்சு பாத்தீங்களா? அது Yes, sir. அர்த்தம் அப்படியே மாறி போயிடும், ஆப்போசிட் ஆயிடும். Sorry, sir. Okay, sir. Yeah. 13th Will have been is passing. passed. So I passed the exam. The exam is passed by me. Fourteen, 15, 16, 17, 18, 19, 20. All right. அப்படியே Is subject passed. the exam is passed Passed. Is passed. by 14th me. is being passed. Is being passed. 15th has been passed. Has been passed. 16th was passed. Was passed. 17th was Was being. being passed. 18th had been Had passed. been passed. க்ளோஸ் அப்சர்வ் பண்ணிக்கீங்க. 18 Had been passed. Had been passed. ஹரிபிரியா இருக்கீங்களா? இருக்கேன் சார். க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. 19 will be Will be. passed. Will be passed. 20th Will have been passed. passed. இங்கதான் will have been passed வரும். Passed வரும். Yes, sir. வந்துடக்கூடாது, Yes, sir. அப்படியே ஆப்போசிட் ஆயிடும். Opposite ஆயிரும். Okay, sir. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு பதில் எக்ஸாம் என்ன பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்துடும். எக்ஸாம் நம்மள பாஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு, அது ஓடிடுச்சு, அது வந்துடும். எக்ஸாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். எஸ், வெரி குட். இப்ப கொண்டு வாங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா 9 இருக்குல்ல, வில் பாஸ். கனிஷ்கா இங்க Yes, இருக்குல்ல 9. Yes, sir. இப்ப இந்த 9க்கு 9, 10, 11, 12 இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் முக்கியமான ஒரு இடம். 9ல இமேஜினரிய போடுறாங்க. 9, 10, 11, 12க்கு இமேஜினரி போடுவாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல உண்மையிலேயே நடக்கலாம், இல்ல இமேஜினா பண்ணலாம். ரைட்? Yamuna imaginary, sir. எம்னா இமேஜினரி மொடால். Oh, okay, okay. மொடால். இப்ப ஐ வில் பாஸ் வந்து வில்லுக்கு பதில் உண்டு போடுவீங்க. 9 வந்து என்னங்க, வில் பாஸா? 9 வந்து வில் பாஸா? 9 வந்து உட் பாஸ். 10 வந்து வில் பி பாஸிங்கா? 10 வந்து உட் பி பாஸ். Would be passed. 11 11 வந்து will have passed. would have passed. Will have passed. 12 Will have passed. would have been passing. Will have been passed. Would have been. Passing. Yeah, Passing, sir. correct. Will have been passing. Now இப்ப நம்ம ஒரு ஆக்டிவ் எடுத்துப்போம். இப்ப போட்டோமா, இப்ப லுக் அட் திஸ். இந்த ரூலை நீங்க தெரிஞ்சிட்டாலே இந்த இங்கிலீஷோட பேக் போன், முதுகெலும்புன்னு சொல்ற அந்த கிராமர், ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு கை கூடிடும். Now look at this. If I study, I pass. If I study tonight, I will pass. If I studied, I would pass. If I had studied, I would have passed. இது அப்படியே வச்சுக்கோங்க. If I study, number 1, I pass. Pass.
If I study tonight, I will pass. If I had studied. If I had seventh, No. first one, No, இதுதான் if I had studied. Number 2 வந்து if I studied. if I studied, அப்போ வந்து 5. Super. 5. I would pass. I would pass. pass. Number 9. 9 sir. இது 9 னாக்க ரியல், real, Ah. imaginary. Would 9M. Sorry, sir. 9M. I forgot that M. Now நீங்க so Yes that's sir, 9M. if I had studied. If I had studied, number 7. Super. I would have 7. passed. I would have passed. I would have passed. I would have passed. Number Number 11M. 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 சூப்பர். இப்ப இத வச்சு இதுக்கப்புறம் நீங்க கம்பு சுத்த வேண்டியதுதான் பாக்கி. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? Look at this. Sir, ஒரே நிமிஷம் எழுதிக்கிறேன் சார். Right. I'll get some water 1 second. Look at this. If I drink milk, I sleep well. Right? If I drink milk, I sleep well. இதேதான். Yes, I want. If I drink milk tonight, I will sleep well. I'll sleep well tonight போட்டுக்கலாம். இங்க அந்த ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. So number 0, number 1. Number 1. எப்படி மாத்துவீங்க? Sir, if I had drinked. ட்ரிங்க்டுன்னு வார்த்தையே கிடையாது. அப்படி எல்லாம் வார்த்தையே இல்லையே. If I had. Drunk. Sorry. Drunkard. Drunk. Drunk. If I had drank. If I drank. Drank. If I have drank. Milk. If I have I drank would. milk. சொல்லுங்க. I would sleep well. I would sleep well. Beautiful. இதனாலதான் நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தரவாயிட்டாங்கன்னா அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் என்ன பேசுறாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ராக்ல போயிடுவாங்க. இந்த ட்ராக்ல தான் அவங்க போவாங்க. Yes sir. நமக்கு கஷ்டம் எல்லாம் எங்க வருதுன்னு தெரியுங்களா? இங்க வரும். இந்த வேர்பல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயும் வரும். இந்த நம்பர் 3 சொல்லுங்க பாப்போம். If I had drunk. ஸ்பெல் பண்ணுங்க. I had. DRUNK. அவ்வளவுதான். அதனால முதல் கிளாஸ்ல இருந்து இதை சொல்லிருந்தோம். 5 ஃபார்ம்ஸ் நல்லா வந்துடணும். If I had drunk. Super. I would have. I would have slept well. Oh. I would had. I would have. I would have. Sarini Priya. Slept. I would have slept well. அதுதான் அந்த Slept well. எப்பயுமே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து 0 போடுறீங்க அப்படின்னா இப்ப நீங்க வந்து போடுறீங்க 0 போடுறீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு நோ 1க்கு 1 அவ்வளவுதான். இந்த டென்ஸ் வந்து அவ்வளவு கூர்மையா வந்துடும் உங்களுக்கு. 1க்கு 9. ரைட்? நம்பர் 5க்கு 9M.
நம்பர் 11க்கு Number 7க்கு 7, 11. இப்ப நீங்க இந்த இது வந்து இதுல ஹோம்ஒர்க் இப்ப நீங்க எக்ஸசைஸ் நிறைய பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், 0க்கு தனியா எடுத்து 1க்கு எடுத்து 2க்கு எடுத்து 3 அப்பாடான்னு இருக்கும். அப்பதான் உங்களுக்கு அதை கனெக்டே பண்ண முடியும். இது வரல ஒரு சின்னமா ஒரு சென்டென்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ மல்டிபிள் சென்டென்ஸை கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்றப்ப ஒவ்வொரு இதுலயும் அந்த டேஞ்சர் ஜோன் இருக்கு. இங்க போய் தப்பு பண்ணிட கூடாது. டேஞ்சர் ஜோன்ல போய் தப்பு பண்ணா முடிஞ்சது. நமக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் நம்ம போக முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்குவோம். ரைட்? இப்போ ஒரே நிமிஷம் ஃபோன் வருது சார். ஃபோன் வருது சார். ஓகே ஓகே. இப்ப ஒரு குயிக்கா ஒண்ணு பண்ண போறோம். சார் All right, here you go. இப்ப இதுல 15 இருக்குது. இது அப்படியே நீங்க எழுதிக்கலாம். ஹரிணிப்ரியா அப்படியே எழுதிக்கணும். Okay, sir. ஓகே. கனிஷ்கா, if Yes, I am sir. late for class, என்ன நம்பருங்க? If I am late. 1ல இருந்து 12க்குள்ள படாது சொல்லணும். சார் நம்பர் மெயின் verb என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் சப்போர்ட்டிங் verb இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டி சொன்னோம்னா நம்பர் வந்துரும். அவ்வளவுதான். மெயின் verb என்னங்க இதுல? மெயின் verb என்னங்க இதுல? லேட். ஓ லேட் என்ன வருது? லேட்டுடா. லேட்டுங்கிறது என்ன? அட்ஜெக்டிவ்ல am simple present sir. சிம்பிள் பிரசன்ட் am was being. am ஓகே. if I am yes late sir. class. 1 நம்பர் 1. இந்த 15 number 1 இப்ப 3 பேர்ல யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும். 15ல அப்படியே குயிக்கா பாருங்க. இது ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப சின்னதா தான் இருக்கும் சென்டென்ஸ். if I am late for class, எல்லாத்தையும் படிச்சுட்டு சொல்லணும். 15 படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2-3 क्वेश्चन தான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு போயிடலாம். If I late for class, number C. வெரி குட். மை டீச்சர் கெட்ஸ் ஆங்கிரி. if I late ன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஆம் அவுட்டிங் பாத்தீங்களா? நீங்க பேசுற வாக்குல ஆம் எல்லாம் விடக்கூடாது. லேட் வந்து verb கிடையாது. ரைட்? லேட் வந்து நான் எப்படி இருக்கேன்? லேட்டா இருக்கேன். லேட்டுங்கிறது அட்ஜெக்டிவ்ங்க. நம்ம நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த சிம்பிள் சென்டென்ஸ் தடுமாறிட கூடாது. எப்பயுமே எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி, பேசிக்ஸ்ல தப்பு பண்ணாம பாத்துக்கணும். Okay, sir. பண்ணிட்டே போலாம். பேசிக்ஸ்ல தப்பு பண்ணா முடிஞ்சு போச்சு. கட்டடம் அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். நீங்க ஃபவுண்டேஷன்ல மட்டும் தப்பாயிடக்கூடாது. ரைட்? Now, if I am late for class, my teacher gets angry. Kanishka, the question. My teacher gets angry. என்ன இது வந்து என்ன டென்ஸ், என்ன நம்பருங்க? Sir, my teachers gets angry. Present answer. சொல்லுங்க. Present tense. Late for class, my teacher gets angry. என்ன Angry. மெயின் verb என்ன? Sir, angry. ஒண்ணே Get ஒண்ணு sentence. angry. சொல்லுங்க. Angry. ஆங்கிரி அட்ஜெக்டிவ்ல எல்லாருக்கும் தெரியுமே. gets தான் angry. Gets angry. வெர்ப்னா ஒரே ஒரு மெயின் verb Gets. இருக்கு. இங்க மெயின் verb என்னங்க? Gets. கெட்ஸ். எதுக்கு ஆங்கிரியா சேர்க்கறீங்க? கெட்ஸ். மை டீச்சர்ங்கிறது ஹீயா இருக்கலாம் இல்ல ஷீயா இருக்கலாம். ஹி கெட்ஸ் ஆங்கிரி, ஷீ கெட்ஸ் ஆங்கிரி. என்ன டென்ஸ்ங்க? Present tense. என்ன பிரசன்ட்? பிரசன்ட்ல நான் Simple present. அவ்வளவுதாங்க. ம் என்ன ஜீரோ கண்டிஷனல் பாத்தீங்களா டாபிக்க? yes sir. zero conditional. கிளாஸ் ஒண்ணுதான் இருக்க போகுது. மெயின் கிளாஸும் ஒண்ணாதான் இருக்க போகுது. இது ஒண்ணு அது ஒண்ணு. நம்பர் 1. when he stays up very late. இப்ப சொல்லுங்க. when he stays up very late ல verb என்னங்க? It. sir stays sir stays. Yes, very good. He stays. tense என்னங்க? Stays. present sir. simple present sir. 1 இந்த பாக்கி உள்ள 15ல
சியை தவிர்த்து நீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சொல்லுங்க என்ன ஆன்சர். 15 குயிக்கா பாருங்க வந்துரும். எடுத்துக்கிறேன். பிரியா சொல்லுங்க. Yes, sir. நீங்க சொல்ல வந்தீங்களா? ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல சார் ட்ரை பண்றேன் சார். கனிஷ்கா when he stays up very late னா புரியுது இல்லையா? புரியுது சார். அவர் ரொம்ப முழிச்சிருந்தாருன்னா, அவர் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தாருனாக்கா என்னைக்கு சார் எஃப் Sir, சார். he is very tired the next Yes, morning. sir. அவ்வளவுதான். ரெண்டு Sir, பேரும் good job. Yes, sir. So he is tired. இங்க பாருங்க, he is very tired. இப்ப எனக்கு சொல்லுங்க, இங்க verb என்னங்க? Is, sir. Is. Tiredனா என்னங்க? Tired சோர்வு. என்ன parts Sir, adjective, sir. Adjective, sir. Tired வந்து. tired எப்படி இருக்காரு? கலப்பா இருக்காரு. எப்படி இருக்காரு? கலப்பா இருக்காரு. வெரி வந்து என்னங்க? வெரி வந்து என்னங்க? Sir, அது வந்து ரொம்ப டயர்டா இருக்காரு. டயர்டோட ரொம்ப டயர்டா இருக்காரு சார். அப்ப அந்த டயர்டோட பண்பு குறிச்சு அடுத்த செகண்ட் சொல்லிருக்கணும் நேரம். நம்ம அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம். வெரி அட்வர்ப் சார். adverb. adverb, sir. Adverb. The next morning தான் again adverb. எப்ப next morning adverb. அது புரியுதுங்களா? இப்ப 0000 நல்லா இது பண்ணிட்டாங்க. வெரி குட். Yes, sir. இப்ப இதுல நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். இருந்தாலும் one at a time பண்ணுவோம். People get angry. verb என்னங்க இதுல? Get, sir. Get. Angry என்னங்க? adjective சார். adjective. So, Adjective. people get angry. எப்படி எப்பெல்லாம் வந்து அவங்க people get angry, people get hungry, யார் ஆன்சர் பண்ண முடியும்? சூப்பர். if they don't, இப்ப சொல்லுங்க கனிஷ்கா, if they don't eat ல verb என்னங்க? if if எல்லாம் verb இருக்குமா இன்னைக்கு? அது if conjunction தானே, அதுதானே மெயின். Last eat தான் verb. eat they don't Eat the verb. do வந்து என்ன ராமன்? Sir, do வந்து don't, sir, actually. do Don't, வந்து sir, do actually. மட்டும் நாட்டு தனியா வச்சுங்க. நாட்டை எப்பயும் கூட்டிக்கலாம் வச்சுக்கலாம். Do வந்து பாத்தீங்கன்னா present, sir, actually. do அது வந்து be- என்ன சப்போர்ட்டிங் வெர்ப் எழுதிக்கிங்க. எத்தனை supporting verb, sir. உடைச்சு நாட் போடுறாங்க. ஈட்ட வந்து do plus ஈட்டா உடைக்கிறாங்க. do eat வந்து மெயின் வெர்ப், do வந்து சப்போர்ட்டிங் வெர்ப். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னோம், நாட்டு நடுவுல போறோம். இப்ப do plus eat கூட்டினா என்னங்க? do eat கனிஷ்கா, do eat கூட்டினா என்ன? சார் do eat கூட்டினா என்ன? புரியல சார் எனக்கு. do plus eat is what? முதல் கிளாஸ்லயே சொல்லிருக்கமே, do plus eat. don't is eating. no, do plus eat கூட்டினா என்ன? 2 plus all right. Why that is the problem? Sir, don't, sir. Don't eat. எனக்கு ரொம்ப சிம்பிளான क्वेश्चन கேக்குறேன். ஹரிணி பிரியாட்ட இருந்து நான் ஆன்சர் எதிர்பார்க்கல. ரைட், லுக் அட் திஸ். பட் இங்க வந்து முதல் கிளாஸ் இது 5 ஃபார்ம். இங்க என்ன பண்ணிருக்கோம்? முதல் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கோம்? did Yes, sir. See, do see. do see. Saw, did see. Yes, sir. ரெண்டா வச்சா do see. doing see கூட்டல see. see eat. சாவ ரெண்டா வச்சா did see. Did see. கூட்டல சா. அவ்வளவுதானே. Yes, sir. இது எங்க ஏன் இது வந்து நமக்கு வரமா? இது முதல் கிளாஸ்ல ஒவ்வொரு நோட்ஸும் இதுல வந்து இது மாதிரி ஒவ்வொரு நோட்ஸும் முக்கியம். எதுவுமே மிஸ் ஆகாது. நான் எப்படி கரெக்டா போய் எடுத்து அடுத்த செகண்ட் எடுத்து பாத்தீங்களா? Yes, sir. அதுதான் சார் அந்த ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். ரீகால் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் அந்த மைண்ட்ல பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணிக்கிட்டே பண்ணிட்டு இருக்கணும். Yes, sir. பண்ணிட்டு இருக்கணும். சும்மா Yes, ஒரு sir. 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். ஒரு 10 நாள் 2 நிமிஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா நாள் ஃபுல்லா ஐயோ முடியாது. அது இல்ல, ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப பாருங்க 2 பிளஸ் ரெண்டா உடைச்சிருக்காங்க பாருங்க. பாருங்க 2 பிளஸ்க்கு எவ்வளவு வாட்டி பண்ணிருக்கோம். இது எப்படி விட்டு போயிருக்குன்னு எனக்கு தெரியலையே. பாருங்க இங்க பாருங்க, எல்லாமே பண்ணிருக்கோம் பாருங்க. எவ்வளவு verb முதல் கிளாஸ் நம்ப முடியுதா இவ்வளவு பண்ணிருக்கோம்னு? முதல் கிளாஸ் லுக் அட் திஸ். நீங்க ரிவைஸ் பண்ண ஹோம்வொர்க் கொடுக்கறது அதுக்குதான். ரைட், ட்ரிங்க் ரெண்டா உடைச்சா do drink, sir. drink do plus drink. ரெண்டா உடைச்சா
டிட் பிளஸ் Did plus ட்ரிங்க் drink. டிட் பிளஸ் ட்ரிங்க் அவ்வளவுதான் இப்ப கொண்டு வருவோம். Let's quickly look at this very quickly. If you study hard, நம்ம பார்த்தோமா நம்மளோட எக்ஸாம்பிள் வருதா? If you study hard 4 என்ன ஆன்சர்? ஹரிபிரியா என்ன ஆன்சரா இருக்கும்? M. You get good grades in school. சூப்பர். If I study hard, if you study hard வந்து கனிஷ்கா 12 சொல்லுவாப்ல. 12 சொல்லிடுவீங்களா? குயிக்கா. Studied, studying. ஓ அப்ப அவ்வளவு ஈஸி கிடையாது. 12 சொல்லணும்னா சப்போர்ட்டிங் வெர்ப் மெயின் வெர்ப் சொல்லணும். If I study hard, if you study Study இதுல வந்து you. ஆமா. அப்ப நம்பர் 2 என்ன? இது கஷ்டப்படுறதுக்கே இல்லையே, நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களா எல்லாமே? You get good grades in school. நோ, இதுக்கு சொல்லுங்க நம்பர் 2. நீங்க வெர்புக்கு மட்டும் Studied ஸ்டடிக்கு வெர்பு வந்து மட்டும் V1 V2 adjective V3 study or study, have studied or been studying. Study. Studied, were studying, had studied, had been studying. Will study, will be studying, will have studied, will have been studying. இதுதான் நம்ம முதல் 2-3 கிளாஸ்ல சொன்னோம். இத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கண்டிஷன்ஸ்ல வரப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். If you study, அப்ப ஸ்டடிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் அதுதான் சார் அவங்க சொல்றாங்க. எல்லாமே இது ஜீரோ கண்டிஷனுங்க. இங்கே சிம்பிள் பிரசன்ட் தான் இருக்க போகுது. You study, you get good grades in school. இங்க என்ன இங்க என்ன verb என்னங்க? மெயின் verb என்னங்க? Get. இது 12 போட முடியும். 12 போடுங்க இத. You get good grades. You will You get. get. You are getting. You have got. You have been getting. You You have. got. You are getting. You had got. You had been getting. You will get. You will be getting. You will have got. You will have been getting. இது நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப நாள் நீங்க டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுங்க வந்துடும். நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி அவ்வளவுதான். இது வந்துருச்சா? இப்ப இது ரெண்டுமே ஜீரோ. You are able to see that, right? ரெண்டுமே ஜீரோ. ரெண்டுமே ஜீரோ கண்டிஷனல். ரெண்டுமே 1. இது இங்க பார்க்க முடியுமா? நெக்ஸ்ட் when she watches a movie. When she watches a movie. He likes to eat the popcorn. He likes to eat popcorn. ஜெயவேண்டா. ஜெயனா பர்టిక్యులரா போய்டும். Okay. Likes to eat Eat popcorn. சூப்பர். likes to eat popcorn. verb எதுங்க? மெயின் verb எதுங்க? likes sir, likes 3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. When likes watches a movie. When she likes இதுல likes. likes to eat. likes Right. வரது முடிஞ்சிடும் வந்துரும். அந்த ஃப்ரீ வெர்ஷன் போட்டிருக்கேன். அதனால இந்த ஆபீஸோட ஃப்ரீ வெர்ஷன் போட்டிருக்கேன். ஓகே சார். She likes to eat popcorn. To eat வந்து சோ ஹரிணி பிரியாவும் ராமனும் 2 கிளாஸ் தான் அதை அட்டெண்ட் பண்ணாங்க. கனிஷ்கா 3 ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காப்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்படியே கடகடன்னு எல்லாத்துக்கும் ஹோம்வொர்க் வேற பண்ணிருக்காப்ல. சோ கடகடன்னு அடிக்கணும். The 12 form of words, sir. 5 forms, parts of speech, parts of combine பண்ண active voice, passive voice எல்லாமே. Okay, sir. இது எல்லாமே நீங்க இதுவரை படிச்சத அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிஷன்ஸ் ரொம்ப ஈஸி. Right? Now, when she watches a movie, she likes to eat popcorn. She watches a 12 பண்ணிடலாமா? 12 10 செகண்ட்ல சொல்லுங்க. Sir. She watches 12 சொல்லுங்க. He watches. She's. Yes. Watch. She's அப்புறம் ஏன் டவுட்? continuous tense. ஏன் டவுட் He's வருது? watched. Number 2, ஏன் டவுட்? continuous, second is a continuous. Yeah. She watches, she is watching, she has watched, she has been watching. She watched, she was watching, she had watched, she had been watching. She will watch, she will be watching, she will have watched, she will have been watching. இது மனக்கண் முன்னாடி தோன்றுனாதான் நீங்க அவங்க எந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்றதுன்னு தெரியும். எதிராளி எந்த டென்ஸ் யூஸ் பண்ணா என்ன மீனிங்னு கரெக்டா உருவாக்க முடியும். இதான் டென்ஸோட ஆதார சுருதி. இதுதானே, இதுக்கு மேல என்ன, இதுதானே அடிப்படை, வேற ஒண்ணுமே இல்லை. When she watches a movie, she likes to eat. இது போல நம்ம 12 சொல்லலாமா? She likes, she is liking. She likes, she liking. She likes to eat. She have liked, she She have. like அப்புறம் எப்படி வரும்? She have been. எப்படி வரும்? She அப்புறம் has like. She has like. She has. Like. எல்லா ரூல்ஸையும் அப்ளை பண்ணணும். எல்லா ரூல்ஸையும் நீங்க அப்ளை, இதுவரை படிச்ச ரூல்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். She likes, she is liking, she has liked, she has been liking.
she liked, she was liking, she had liked, she had been liking. She will like, she will be liking, she will have liked, she will have been liking. இதுல என்ன கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க ஒவ்வொரு இதையும் எடுத்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். எவ்வளவு சின்ன வாக்கியமா கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா? 4-5 வார்த்தைக்கு மேல கிடையாது. ஏன்னா நீங்க கான்செப்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணுங்கிற ஒரே நோக்கம் தான். கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகணும். ரைட் கனிஷ்கா, when I cross the street. When I cross the street, I always look left and right. சூப்பர். B. பி. Yeah, B. அருமை. என்ன பாருங்க, அதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஆல்வேஸ் நம்ம பார்த்த அட்வர்ப், லுக் லெஃப்ட் அண்ட் ரைட். எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் அட்வர்ப் அகைன் பாத்தீங்களா? லுக் மெயின் verb. கனிஷ்கா, இதுல மெயின் verb எதுங்க? when I cross the street மெயின் verb என்னங்க? when I verb போய் யாராவது ஐ இருக்குமா? ஐ அது actually pronoun தான் I. எனக்கு I மெயின் verb எனக்கு வேணும். Look. இங்க cross. when I cross the street. Cross தான் verb. Cross. அவ்வளவுதான். Cross. When I cross the street. இத பார்த்தானா நீங்க என்ன verb பார்த்தோன்னே 12 எப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணும். 12 சென்டென்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. when I cross. இப்ப சொல்லுங்க ராமன். when I cross the street 12 சொல்லுங்க. அது 12 சொல்லுங்க. When I cross, I cross, sir. Actually, I cross. I am crossing. I have crossed. I have been crossing. I crossed. I was crossing. I had crossed. Very good. I had been crossing. I will cross. I will be crossing. I will have crossed. I will have been crossing. சூப்பர். Thank you. வாவ். கனிஷ்கா, நீங்க பண்ணிருக்கீங்க ஹோம்வொர்க். உங்களால பண்ண முடியும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னோம்? ஒரு வேர்பை நீங்க பாக்குறப்ப 2ஆ பிரிக்கலாம், 5 ஃபார்ம் வச்சுக்கலாம், 20 டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். சொன்னோமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே தான் சொல்லுவோம் கிளாஸ் கோர்ஸ் ஆரம்பிக்கிறப்ப. என்னங்க? 2 splits, 5 forms, 20 distributions. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதா? Yes, sir. Yes, sir. அதுதான். அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே 2 split 5 forms 20 times. Yes, sir. வரப்ப என்ன பார்ப்பீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் பார்ப்பீங்க. மெயின் verb என்னன்னு பார்ப்பீங்க. மெயின் verb பார்த்தா சப்ஜெக்ட் வந்துடும், சப்போர்ட்டிங் verb வந்துடும், அட்வர்ப் வந்துடும். எல்லாம் verb சுத்தியே இயங்கும். இந்த வினை சொல்லுங்கிற ஒரு வார்த்தையை சுத்தி தான் ஒரு வாக்கியமே இயங்கும். அப்ப ஒரு வாக்கியத்தை நீங்க எங்க டீல் பண்ணாலும் மெயின் verb வச்சு நீங்க தப்பிக்கவே முடியாது. மெயின் verb விட்டு நீங்க விலகி போகவே முடியாது. நீங்க ஒரு ஆள்கிட்ட பேசுறீங்க, கோ அப்படிங்கிறீங்க அவரை. அப்ப கோன்னு சொல்றது ஒரு முழு வாக்கியம். எப்படி? யூ கோ இல்லைங்களா? அந்த கோ ஒற்றை சொல். இந்த ஒற்றை சொல், அந்த வேர்புங்கிற ஒற்றை சொல்லால ஒரு முழு வாக்கியமே நீங்க உருவாக்க முடியும். கம், கோ, ஈட், வாக், ரன், சிட், ஸ்டாண்ட். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம் அது இந்த வார்த்தை. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாக்கியங்கிறது ஒத்துக்க முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு அப்ப வேர்புங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு முழு வாக்கியத்தையே நம்ம அமைக்க முடியும். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தை வேர்புங்கிறது, குறிப்பா மெயின் வேர்புங்கிறது. ரைட்? எஸ் கனிஷ்கா, நம்பர் 7. I can't do my homework. Oh, sir. If I don't have my glasses. If I don't have my glasses. எனக்கு கண்ணாடி இல்லைன்னா I can't do my homework. வேற எதுவும் வராது. நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா குயிக்கா எல்லாமே படிச்சா அழகா சொல்றாங்க. இப்ப இந்த I can do இருக்கு இல்லையா? இந்த மாடல் வந்து யூஸ் பண்றாங்க. They can use the model. I do my homework. இந்த காண்ட் எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். அந்த காண்ட் எடுத்து I do my homework if I have my glasses. புரியுதுங்களா? இந்த ரெண்டு. Yes, sir. I do my homework if I have my glasses. என்னோட நான் கிளாஸ் போட்டு வச்சிருக்கேன்னாக்கா, நான் கிளாஸ் அணிந்திருக்கிறேன்னாக்கா என்னால ஹோம்வொர்க் பண்ண முடியும். இது ஆப்போசிட்டுக்கு வர்றது. We will come back to this later. Don't worry about this. Number 8, Raman. He always smiles. He listening to music. Number D, When he is happy. When he is happy. Yes, sir. He always smiles when he is happy. இது நம்பர் 1ல இருக்கு. 12 சொல்ல முடியுமா இதுல? Yes, sir. He's always smiles. always சொல்ல சப்ஜெக்ட் verb மட்டும் சொல்லுங்க.
Okay, he smiled, Smile, sir. I'm He is smiling. smiling. He has smiled. Have been, And He have been smiling. has போடணும். he has Yes, போடணும். sir. உடனே அந்த ரூல் அப்ளை பண்ணிடணும். பேசிக் ரூல் அப்ளை பண்ணி Sir, first time சொல்ற பாருங்க சார். ஆ. He smiles. He is smiling. He has smiled. He has been smiling. He smiled. He was smiling. He had smiled. He had sorry. He had has. been smiling. He will smile. He will be smiling. He will have smiled. He will have been smiling. வெரி குட் அவ்வளவுதான். இங்க மெயின் வெர்ப் என்னங்க இதுல? டி when he is happy ல Yes, sir. Yes. is ஹாப்பிங்கிறது அட்ஜெக்டிவ், வென்னுங்கிறது கன்ஜங்ஷன். இஸ் ரைட்டா? இஸ். Yes. இப்ப பாருங்க, இந்த இஸ் வந்து ஜீரோ கண்டிஷன்ல இங்கேயும் ஒண்ணு வருது. இந்த இஸ் தான் 5 ஃபார்மா நீங்க சொல்றப்ப இஸ் வாஸ் பீன் பீயிங் இஸ்ன்னு வர்றது. நவ் இந்த மாதிரி ஒரு சமயத்துல நீங்க இது எல்லாமே எடுத்துருக்கோம். ஒரு 15 நம்ம எடுத்து ஜீரோ கண்டிஷன்ல எதுக்கு போடுறோம்னா, எப்பெல்லாம் இது நடக்குதோ அப்பெல்லாம் அது நடக்குது. எப்பெல்லாம் இது நடக்குதோ அப்பெல்லாம் அது நடக்குது. புரியுதுங்களா கனிஷ்கா? இது நடக்கிறப்ப அதுவும் நடக்கிறது. சிம்பிள் பிரசன்ட். இதை நீங்க கண்டிஷன்ல முழு கூறா அது ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் ஆக்சுவல் மீனிங். உங்க மதர் டங் எப்படி நீங்க உங்க மதர் டங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். சின்னது இவ்வளவுதான். இப்ப வந்து இப்ப பாருங்க. If I miss the bus, எஸ், number E. very good. I take a taxi to work. If I Take a take a taxi to work. Work. இப்ப இந்த மாதிரி ஒரு வருது இல்லையா? இது இப்ப நல்லா புரியும். இந்த நம்பர் 12 சொல்றது இங்க பெரிய விஷயம் கிடையாது, ரைட்? இங்கேயும் 12 சொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இங்க வந்து பாருங்க, if I miss the bus, she likes to eat popcorn. மிஸ் வந்து Popcorn. so if I miss the bus, I take a taxi to work. இப்ப சொல்லுங்க, இந்த workங்கிறது என்னங்க? Verb. To work, sir. Sir, அது ஆக்சுவலி அது வந்து நவுனா சார்? Noun. Verb Noun. ஆனா verb கிடையாது. To work. Noun. Take a taxi Go to to theater. work. Up. I take a taxi to theater. எங்க மாதிரி என்ன மாத்தி போட்டாலும் அங்க நவுனை தான் போட முடியும். work பாக்குறப்ப verb மாதிரி தெரிஞ்சு verb கிடையாது. ஓகே, Yes, sir. நம்ம will come back to this. நம்ம இதுவரை படிச்ச ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்பர் 10. Yes, sir. ஹர்னிபிரியா. When you make lots of noise. The librarian gets angry. G. வெரி குட். the librarian gets angry. அருமை. Yeah, the librarian gets So, angry. இது எல்லாமே நமக்கு ஜீரோவா இருக்குது. when you make lots of noise, right? Tea tastes sweet. When it's rain. If you add some sugar, sir. If you add some sugar, N. Oh, sorry. If you N. add some sugar. N. So இதுல மெயின் verb என்னங்க? சார் எதுல சார் சொல்றீங்க? Nல சொல்றீங்களா இல்ல 11ஆ சார்? என்ன? N. Nல வந்து if you add தான் சார் verb. add. 11. Tastes. சூப்பர். இப்போ you should இங்க மாதிரி can மாதிரி எங்க வருது? ஒரு should eat less போடுறாங்க. You should eat less. எப்பயுமே உண்மையா உள்ள ஒரு விஷயம். இதுவும் உண்மை. இது நடக்கிறப்ப இது நடக்கும். இப்ப இதெல்லாம் நடக்கிறப்ப you should eat lessல என்ன வரும்? H, sir. H. If you want to lose weight. லாஸ் இல்ல. Lose. அப்புறம் இங்க infinitive verb lose தான் சொல்லணும். லாஸ்ல LOSS. Okay, sir. You want to lose weight. மெயின் verb என்னங்க? Hல மெயின் verb என்ன? சார் எதுல சார்? Hலயா சார்? Want. சார். want சார். want தான். lose verb ஆனா infinitive verb. So இத 12ஆ நீங்க சொல்லணும்னா you want, you are wanting, you are wanted, you have been wanting. You wanted, you are wanting, you had wanted, you had been wanting. You will want, you will be wanting, you will have wanted, you will have been wanting. Very good. இங்க பாத்தீங்களா இந்த shouldடும் canனும் இந்த adviceன்னு சொல்லுவாங்க, இது abilityன்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எடுத்துட்டாக்க you eat less if you want to lose weight. புரியுதுங்களா? if you eat less, you will. இந்த should எடுத்தாலும் அந்த மீனிங் வரும். புரியுதா? should எடுத்தாலும் அந்த மீனிங் வரும்.
11, 13. I always take my umbrella when it's rain. சூப்பர். J, J. ஜே சொல்லுங்க. என்ன மெயின் verb என்னங்க? Rains. ஆமா. அது பார்த்தா ரெயின் பார்த்தா நவுன் மாதிரி இருக்குல்ல, இங்க ரெயின் இல்ல. Yes, sir. Rains, But rains. சப்ஜெக்டோட வரங்காட்டி கண்டிப்பா verb தான் இருக்கும் சார். It rains. அவ்வளவு அந்த இது உங்களுக்கு புரிஞ்சது. பேசிக்ஸ் எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க கொண்டு போறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இட்ஸ் ஆல் அபவுட் பேசிக்ஸ். ஆல்வேஸ் டேக் மை Always take my umbrella. Take, verb வந்து டேக். Take. சரணி பிரியா 14. when I am sad. He listened to music. வெரி குட். இங்க சொல்லுங்க ஹரிணி பிரியா, இந்த இங்க மெயின் verb என்னங்க? when I am sadல மெயின் verb என்ன? Listen. இன்னொன்னு 14. இங்க. 14ல Okay. Sad. sad வந்து நான் அட்ஜெக்டிவ்ல நான் எப்படி இருக்கேன்? சோ தான் I am தான். Am the verb. Am. தான் verb. ரைட். மெயின் verb இதெல்லாம் sad happy எல்லாம் தனி கிளாஸே நம்ம அட்ஜெக்டிவ்னு எடுத்தோம் பாருங்க. ஞாபகம் இருக்கா? adjective plus preposition எல்லாத்துலயும் அது வரும். when இது சொல்லுங்க 15 ஹரிணி பிரியா again. when he cleans the house. I take tax. உங்க ஹீல வந்து எதுக்கு ஐ வருதுங்க? Sir, when he cleans the house, for that case, sir, I watch a funny movie. ஐ எப்படி வருங்க? ஹீ தானே. When he clean the house, he's happy, sir. இல்ல எத்தனை பேர் ஹாப்பியா He's இருப்போம்? very tired the next morning, sir. வீட்டை சுத்தம் பண்றப்ப யாரும் ஹாப்பியா தான் இருக்க மாட்டோம். சுத்தம் பண்ணி முடிச்ச உடனே ரிலீவ் So ஆயிடுவோம். he's very tired to the next morning, sir. வேற ஏதோ இருக்கேன். ஆமா, I don't. ஒண்ணே ஒண்ணுதானே பாக்கி இருக்கு. 15க்கெல்லாம் டைம் Yes, sir. இருக்கு. 16 முடிஞ்சிருச்சு. ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. I watch a funny movie, da, sir. I watch a funny movie. இல்ல அவர்ல க்ளீன் பண்றாரு. எல்லாமே வந்துருச்சு. இருக்கிறது 14 யூஸ் பண்ணிட்டீங்களே. 15 ஒண்ணே ஒண்ணு மட்டும் தானே இருக்கு. நோட் பண்ணலையா? நோட் பண்ண சொன்ன பண்ணலையா? அது மட்டும் தான் சார். எது மட்டும் இருக்கு? I take the taxi to. நீங்க வேற எங்கேயோ மிஸ் பண்றீங்க. You want to lose weight? No, sister. I watch a funny movie. I watch a funny movie. விட்டு போயிருக்கு. I watch a funny movie-க்கு நீங்க என்ன போட்டுருக்கணும் நீங்க அப்ப? He always smiles. Yes, sir. He always smiles தான் வந்து பாத்தீங்கன்னா I watch a funny movie. He always Okay. So when he clean the house, எனக்கு வேண்டியது he always smiles-க்கு என்ன போட்டீங்க ஞாபகம் இருக்கா? Sir, when he cleans When he the is house, happy. when he is happy, yes, sir. எனக்கு புரியல. He always smiles when he is happy. இப்ப சொல்லுங்க. When he cleans the house என்னங்க? When he cleans the house. ஒண்ணே ஒண்ணுதானே பாக்கி இருக்கு. If they don't eat When it, he is happy. இல்ல if they don't eat யூஸ் பண்ணீங்க. I always look யூஸ் பண்ணீங்க. My teacher gets angry யூஸ் பண்ணிட்டீங்க. When he is happy யூஸ் பண்ணிட்டீங்க. I take a taxi. The next morning. F யூஸ் பண்ணியாச்சு, G யூஸ் பண்ணியாச்சு, H யூஸ் பண்ணணும் இப்பதான், I யூஸ் பண்ணியாச்சு. you want to lose weight. Oh, when he clean the house? இல்ல sir. K யூஸ் பண்ணியாச்சு, M யூஸ் பண்ணியாச்சு, N பண்ணியாச்சு, O பண்ணியாச்சு. L மட்டும் தான் பாக்கி இருக்கு. He's listening to music. Yes, sir. When he clean the house, he's listens to the music. அவ்வளவுதானே. என்ன ஹரிணி பிரியா, பாக்கியெல்லாம் நீங்க தானே எல்லாமே சொன்னீங்க. Sir, அவங்க தான் listens to the music மாத்தி ஏதோ சொன்னாங்க sir. ஏதோ ஆன்சர் சொன்னாங்க. Listens to music. listen to music அவங்க ஏதோ ஆன்சர் சொன்னாங்க. அதனால தான் நான் அது சொல்லல. எதுக்கு அவங்க 8க்கு சொன்னாங்க நினைக்கிறேன். He always smiles. When he listens to music அப்படி சொன்னாங்க. இல்ல அது நான் 14க்கு தான் சொன்னேன். when I am sad he listen to music. sorry. when Oh, I am yeah, sad, 14 he தான் சொன்னாங்கம்மா. listens to music. So அப்ப 14க்கு தான் வேற ஏதோ வரும் சார். When I'm sad. இதுல தெளிவா இருக்குது. ஹீன்னு தெளிவா இருக்கு. வேற எதுவும் அங்க போட்டுக்க மாட்டேன்.
ஓ எஸ் சார். அப்போ வந்து when I'm sad சார் Sir, when 14க்கு I'm தான் சார் sad, நாங்க I தப்பா watch சொல்லிட்டோம். a funny movie வரும் sir. when I am sad வந்து என்னங்க when I am sad Sad, I watch a funny movie வரும்னு நினைக்கிறேன் sir. when I very good when I am sad I watch a funny movie Funny அப்படி இல்ல movie. பட் ஆ, always smiles எப்ப அப்போ he always smile when he is when happy. he happy. when he Okay, is okay. happy அது கரெக்டா Yeah, சொல்லணும் when he is happy. yeah அது கரெக்டா சொல்லணும் அது தப்பா தான் சொல்லணும் we always smile Always smiles when he is happy. Yes Happy. sir. When he cleans the house, he listen to music. இது Yes, sir. When கரெக்டா he cleans the வருது. house, he listen to the music. Listen to Very music. good. இந்த எல்ல வந்து நம்ம தப்பா முன்னாடி யூஸ் பண்ணல வேற எதுக்கோ தப்பா சொல்ல ட்ரை பண்ணி கரெக்ட் பண்ணோம் அதை யூஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டோம் அதை யூஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டோம் யூஸ் பண்ணவில்லை வெரி குட் இப்ப இதெல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையா இப்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க் இந்த 15ல நீங்க வந்து லெட்ஸ் லுக் அட் திஸ் வெரி குவிக்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டடி வந்து எடுக்கிறோம் ஸ்டடி ஹார்ட் போட்டிருக்காங்க here you go 7-11. let me give you this ஓகே இதை பார்க்க முடியுதா பாருங்க நான் இதை எப்படி எடுத்துட்டு போக போறேன்னா பெஸ்ட் எஃபெக்டிவ் வே வேற எப்படின்னா திஸ் இஸ் த எஃபெக்டிவ் வே லைக் இது எப்படிப்பட்ட ஒரு இதுன்னா டைப் ஒன் கண்டிஷனல் ஒன் 0 நம்ம பார்த்துட்டோம் நல்லா தெரியும் ரைட் 1 2 3 இந்த 2 கிளாஸா இதை பிரிக்க போறேன் நான் ஸோ இப்போ ஒன்லி 30 மினிட்ஸ் தான் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு கண்டிஷனல் ஒன்னு நம்ம பார்க்கலாம் கண்டிஷனல் Okay. ஒன் ஃபர்ஸ்ட் கனிஷ்கார்ட்ட நம்ம கேட்போம் இந்த ஒரு கொஸ்டின் நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கண்டிஷனல் இப்போ ஆயிடுவோம் நம்ம 30 மினிட்ஸ்ல கண்டிஷனல் ஒன்ல பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவோம் வெறும் 30 மினிட்ஸ் போதும் ஆயிடுவோம் ம். இது பாத்தீங்கன்னா இப்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் ஒண்ணுமே கிடையாது அந்த ரூலை மட்டும் ஃபாலோ Sir, பண்ணி அடுத்த எனக்கு செகண்ட் ஆன்சர் வந்து நிக்கும் answer தெரிஞ்சு அடுத்த செகண்ட் ஆன்சர் வந்து நிக்கும் answer ஒண்ணுக்கு ஆன்சர் என்ன ஏவா பியா சியா டியா இயா E. இஃப் ஐ பாஸ் மை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஐ ஷல் பி I shall be the happiest. ரொம்ப சூப்பரா வந்துருச்சு அந்த ரூலை மைண்ட்ல வச்சதுனால அடுத்த செகண்ட் வந்துருச்சு I நம்ம pass the NH exam. ரூல்ஸ் தான் எல்லாமே பாத்தீங்களா அந்த பேசிக்ஸ் தான் எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு பாத்தீங்களா இதுவே கண்டிஷன் நம்ம சொல்லி கொடுக்காம இந்த கிளாஸ்க்கு வந்தோம்னா இந்த பேப்பர் கொடுத்தோம்னா பயங்கர டவுட் வரும் ரைட் நம்பர் 2 When dash to see you next Sunday, I if I dash well. B, B sir. When B, come to see you next Sunday, if I get well. எப்படி வரும் பி எப்படி வரும் Number C, sir. சி எப்படி வரும் வீக் அப்புறம் கம்ஸ் என்னைக்காவது வருமா இந்த பாருங்க ஈஃப் கிளாஸ் இங்க இருக்குது மெயின் கிளாஸ் இங்க இருக்குது We We will will come to we next will Sunday. sir, D, after see you sir. next Sunday. I get அவ்வளவு D, we will come to see you next Sunday D, if I we get will- well. We D, will use. we will come to see you next Sunday if I get well We will that's come to all see you next Sunday. அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான் முடிஞ்சது I get D, well. D, D. கிளாஸ்ல 1 இருக்கணும் மெயின் கிளாஸ்ல 9 இருக்கணும் அவ்வளவுதான் Oh, okay sir. 3 ராமன் 3 sir. இருங்க இருங்க இதுல கொஸ்டின்ல சேஞ்ச் பண்ண ஒரு நிமிஷம்
இந்த இடத்துல ட்ரெயின்ல வேர்ப விட்டுட்டாங்க. சார் 3 டேஷ் வரும்ல No, சார்? no, no, நான் போட்டேன். இன்னொரு டேஷ் தான் இது. இந்த இடம் தான் டேஷ். இதான் டேஷ். அதை விட்டுட்டாங்க. இப்போ யா இப்ப சொல்லுங்க. சார் நம்பர் ஏ. நம்பர் ஏ, what do நம்பர் what 3 will பி be ஏ. what will you doing ஏ if the வந்து train வரவே வராது. நீங்க படிக்கிறப்பே தெரிஞ்சது E, பாருங்க. E, sir. சூப்பர். What will you do if the train oh, doesn't sorry. What will you do ரெண்டா உடைக்கிறாங்க. ட்ரெயினுக்கு if the train doesn't கம். ஈ மட்டும்தான் சூப்பரா சொன்னாங்க. வா வாவ் கனிஷ்கா இது புரியுதா? இது வந்துருச்சா? ட்ரெயின் கம்ஸ் அது ரெண்டா உடைச்சா What பஸ் will you what do will you if do the train if the train doesn't come in time? Okay. சூப்பர். sir. நம்பர் 4 ஹரிணி பிரியா. If I have வந்துரும். இப்போ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Okay, sir. ஒண்ணே ஒண்ணுதான் ஆன்சர். Yeah, if I have time, I help you. Yeah. ஏ வராது. மெயின் கிளாஸ் தப்பு பண்ணிட்டீங்க. Sir, number D. வெரி குட். இஃப் ஐ ஹேவ் டைம். Oh, okay, sir. Have Okay, sir. a If I have time. a time, I shall I help you. shall help you. பேசுறப்ப அது மாதிரி தான் கண்டிஷன் ஒண்ணு நிறைய இடத்துல நம்ம பேசுவோம். அது நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். Okay, Alright. okay, sir. 5 கனிஷ்கா. Sir, number D. எங்க போறீங்க? டிக்கெல்லாம் எங்க வந்தோம்? நம்ம கண்டிஷன் ஒண்ணுது. எல்லாமே கண்டிஷன் ஒண்ணுதான். Sorry, sir, number E. If you buy tickets, you Very good. shall visit we shall Very visit good. Paris. If you buy tickets, you shall visit Paris. Very good. Very good. இது புரியுதுல? அடுத்த செகண்ட் அடிக்கணும் ராமன். நம்பர் Yes, 6 sir. உடனே கொண்டு வாங்க பாருங்க. Tomorrow the weather is fine. We shall get out the down. Get rid of the term. Get out of the down, sir. Yeah. Sir, yes, sir. A is the answer. Super. Sir, A is the A is the answer. A Super. is the answer. 7 Harini Priya. Watch the film. So, you are free, watch this film. You're free. E, sir. No, no. If you are free, நல்லா பாருங்க. If you are free, You are free, watch this film. அவங்களே சொல்றாங்க. You are free, watch the film. நீ ஃப்ரீயா இருந்தனாக்கா வாட்ச் த ஃபிலிம். See, sir. Are showing on TV. See. சோ தேக்கு அப்புறம் ஷோஸ் வராது. ஏவை ரிமூவ் பண்ணிடலாம். சோ Sir, number B. Sir, number B. They showed. The only answer is are showing. என்ன தெரியுங்களா? இந்த are showing See. இந்த Yes, sir. பிளஸ் வந்து C தான் வரும். சி மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்கெடியூல்ட் ஈவெண்ட். ஆல்ரெடி டிவில இந்த டயத்துல இந்த ஈவெண்ட் தான் போடுறாங்கன்னா போடுவாங்க. பிரசன்ட்க்கு பதிலு பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் ஒண்ணாயிடும். Okay. ஃபியூச்சரும் Sir, பிரசன்ட் number B, sir. Showed on. ஆன்சர் வந்து இல்ல. நீங்க பாருங்க வாட்ச். நீ ஃப்ரீயா இருந்தன்னா Watch the film. இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அது கன்ஃபார்ம் ஆனது ஆக்சுவலி. அதனால வந்து கன்ஃபார்ம் ஆனாலும் இந்த They சிம்பிள் have showed on TV. நோ they have showedனாக்கா அது நடந்து முடிஞ்சது. நடந்து முடிஞ்சதை பார்க்க முடியாது. இப்ப நடந்துட்டு இருக்கத வாட்ச் பண்ணு. நீ ஃப்ரீயா இருந்தன்னா இப்ப ஓடிட்டு இருக்கு. சேனல் 5ல ஓடிட்டு இருக்கு. நீ பாரு 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 அப்படின்னு. சோ இது ஆன்சர் வந்து சி. திஸ் இஸ் See the answer. Yes, sir. வில் ஷோக்கு பதிலா They are showing. நம்பர் 8. If the weather is fine, we shall go to the park. Yeah, very good. Yes, sir. A. கண்டிஷனல் 1க்கு வந்து A. 9 கனிஷ்கா நம்பர் 9. If my friend
comes to a town next year. Careful. If my friends, if my friend come to a town next year. No, கம்மல No, D sir. Sir, D. B comes to a town. Next ஏ ஈ வந்து உங்களுக்கு கனிஷ்கா அவங்க ஹரிபிரியா சொல்றது கரெக்ட். If my friend comes to a town next year, I should follow in the sites of the city. Very good. Number 10, Raman. They Yeah. ஒண்ணுதான் உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம். மெயின் கிளாஸ் Sir, number A. E sir. ரெண்டு பேருமே தப்பு. ஹரிபிரியா B sir, B. I think they didn't object to your plan. இதெல்லாம் எப்படி No, வரும்? D sir. D. They would not object to your plan if you எப்படி don't வரும்? make. கண்டிஷனல் ஒண்ணு தானே. கண்டிஷனல் ஒண்ணு தானே. ஒரே ஒரு ஆன்சர் தான் வர முடியும். Sir, see, they will not object Sir, to your plan They will not object to your plan if you will make it up perfect. if you make it up perfectly. அதனால பேசிக்க தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய கொஸ்டின்னாலும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதை மட்டும் விட்டுட்டு எல்லா ஆன்சரையும் சொன்ன பாத்தீங்களா? ஏன்னா வந்தங்காட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். பேசிக் ரூலை வந்து ஃபாலோ பண்ணாம விட்டுறக்கூடாது. 11. Somebody sir. யா அது ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட் தான். E. நம்பர் 12 ஹரிபிரியா. Arc means என்ன சார்? Arc name sir அது. ஆர்க் பேரு. You will play tennis. E sir. Finished his work in time. இதெல்லாம் எப்படி வரும்? நீ கண்டிஷன் 1ல இருக்கீங்க. Yes sir. He will play tennis if he finish his work in time. மெயின் ரூலை விட்டுட்டீங்களே ராமன். Sir? மெயின் ரூலை விட்டுட்டீங்களே, அது தப்பா ஆயிடுச்சு. ஒரு சின்ன ரூலை விட்டாலும் ஸ்லிப் ஆயிடும். கனிஷ்கா ஒரே ஆன்சர் தான். He will finish. E He will sir, finish. Answer E sir. E will finish his work in time. அப்புறம் எப்படி ஈவ் கிளாஸ்ல எப்படி வில்லெல்லாம் வரும்? He will finish sir. E sir. Sir, Hark will play tennis if he finishes B sir, அப்ப finished sir. He will play tennis if he finished his work in time. எப்படி ஃபினிஷ்ட் வருங்க? இது ரூல். இது கண்டிஷனல் 1ன்னு சொல்லி Hark will play Question tennis paper out if ஆயிடுச்சு. he finishing his work in time. Finishes sir. Sir, he finishes D sir. D. Sorry sir, D. He will play tennis if he finish his work in time. D sir. பிரசன்ட் டென்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப D sir. D. D sir. Finishes. அதை மட்டும் விட்டுட்டு Finish. எல்லாத்தையும் இப்ப சில பேர் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்ல 100க்கு 100 எடுப்பாங்க. பயங்கரமா காரணம் என்னன்னா பேசிக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. Sir, அதான் சார் நான் முதல்ல சொன்னேன். Sir, Finishes if he ஏன்னா finishes. ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் வந்து பிரசன்ட் வருமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். ஆனா டின்னு சொல்ல கனிஷ்கா, நீங்க ஃபினிஷா டின்னு சொல்லவே இல்லை. Finish. ஐயோ என்ன குழப்புது. Finish his work in time. அப்ப நீங்க அது மாதிரி சொல்றப்ப ஃபினிஷர்ஸ்னு வார்த்தை யூஸ் பண்ணல. ஃபினிஷ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்க. நீங்க ஃபினிஷர்ஸ்னு மனசுல நினைச்சிருக்கலாம். லுக் அட் தட் நம்பர் 13. அதே ரூல் அப்புறம் அடுத்த செகண்ட் ஆன்சர் பண்ணலாம். If you ரெண்டு முயலுக்கு பின்னாடி ஓடினா ரெண்டு பக்கம் பிச்சுட்டு போயிடும். ரெண்டுத்தையும் பிடிக்க முடியாம போயிடும். ரெண்டு முயல் துரத்தாம ஒரு முயலை துரத்துங்கிறாங்க. ரெண்டு முயல் நமக்கு முன்னாடி இருந்தாலும் ஒரு முயலை நீங்க துரத்துனாக்கா நம்பர் E. இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்றப்ப 12 क्वेश्चन முடிச்சிட்டோம். தண்ணிப்பட்ட பாடம். If you run after 2 hours, you Sir, will catch D none. sir. If you will run after 2 hours. இல்ல கனிஷ்கா ஏதோ சொல்ல வந்தாப்ல. If you run after 2 hours, you will catch none. வெரி குட். இப்போ இது B. வெரி குட். பி அவ்வளவுதான். If you run after 2 hours, you will catch none. That's all. B. 14. அடுத்த செகண்ட் சொல்லலாம். If we dash English 4 times a week, we shall learn. இவ்வளவு நேரம் விடவே கூடாது. ஈஃப் கிளாஸ் மட்டும்தான் இருக்கு. If we have அது மட்டும் தான் டேஷ் கொடுத்துருக்கான். மெயின் கிளாஸ் அழகா அவனே கொடுத்துட்டான் எல்லாத்தையும்.
if we are having English for ஏன் 4 அதெல்லாம் times. அதெல்லாம் ஏன் போறோம் Sir, இங்க Sir, if you had English for 4 times, பாஸ்ட் டென்ஸ் இருக்கு கனிஷ்கா see, sir, சொல்லுங்க If we will see, have D, sir, have, we will have English 4 times. என்ன சொல்றீங்க ஆன்சர் sir, அவங்க have, seat have, சொன்னாங்க see. sir, have சொன்னாங்க. அவள வெறும் ஹேவ் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஈவ் கிளாஸ் சிம்பிள் பிரசன்ட் ஹேவ் சிம்பிள் Sir, பிரசன்ட் yes, sir. எதுவுமே வராது பாக்கி எல்லாம் தப்புன்னு நல்லா பார்த்தா தெரியுமே சோ 14 கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தரவாயில்ல இன்னும் பார்க்கலாம் இன்னும் 17 நிமிஷம் இருக்கு தரவாயிடலாம் 15 அடுத்த செகண்ட் உங்களால சொல்ல முடியும் கனிஷ்கா If you dash hurry, leave that to me. If If you class- were நோ in ஈவ் கிளாஸ் மட்டும் கண்டிஷனல் ஒன்ல ஃப்ரீயா இருக்கு சிம்பிள் பிரசன்ட் வரும் சிம்பிள் பிரசன்ட் எங்க இருக்கு இங்க ஒண்ணே ஒண்ணு தானே if இருக்கு you are in hurry, you That's all. Yeah, if you are in a hurry, அவ்வளவுதான் Leave that to me. ஈவ் கிளாஸ் அடுத்தது ஈவ் கிளாஸ் மட்டும் தான் பெண்டிங் ஹரணி பிரியா ஒரே சைடுல சொல்லிட்டு போயிடலாம் எது மட்டும் இருக்குது நீங்க சப்ஜெக்ட் அக்ரி பண்ணணும் அவ்வளவுதான் சிம்பிள் பிரசன்ட் ஏன் இவ்வளவு நேரம் if you are waiting to please an எப்படி Englishman, ஒரு wanting, wanting. if you want, if you want, yeah, if you want to please an English person, be very polite about his garment. பிஎஸ்சியா டிஐயா Yes, sir. முடிஞ்சு போச்சு sir, இதுதான் see, if you are wanting to No. Yeah. ஏதான் Yeah, the right answer. Yeah, if you want to please the English person. 17 You will miss the train if you if don't. you miss the train, if you don't take No, a no, taxi, உங்க ரெண்டு ஈஃப் எதுக்கு போட்டீங்க கனிஷ்கா படிங்க Sir, திருப்பி yes, sir. you will miss the train if you Wouldn't not. என்ன கனிஷ்கா நீங்க அழகா கொண்டு வரீங்க you See, don't sir, miss see, the sir. train if you This take is- a taxi. You will miss the train if you won't take a taxi. எப்படி ஈஃப்க்கு அப்புறம் ஓன்ட் எல்லாம் எப்படி வரும் will not Yes, sir. You miss the don't. train if you don't take a கனிஷ்கா, taxi. முன்னாடி அழகா ஸ்டார்ட் பண்ணீங்க இப்ப தப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே Yes, sir, yes, sir. Yeah. Yes, sir. அவ்வளவு டூ பிளஸ் டேக் நடுவுல நாட்டு போட்டுருக்காங்க டேக்கிங் டூயிங் போட்டுருங்க டேக் Yeah. ஏன் Yes, sir. முடிஞ்சு போச்சு நான் அதனால அந்த பேசிக்ஸ் You will miss the train. கனிஷ்கா 18 Don't take a taxi. Uh, we knew if they will come. எங்கேயோ தப்பு பண்ணிட்டீங்களே ஈவ் கிளாஸ் என்ன வரணும் அதை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஈவ் கிளாஸ் என்ன வரணும் ஈவ் We don't know if they will come. நோ ஈவ் கிளாஸ்ல போய் வில் எப்படி வருங்க Yes, sir. They come, sir. D, sir. Do not know. D, sir. We shall not We know if haven't they know if they come. இங்க என்ன come. வரும் இது இருங்க ஹரிணி பிரியா எப்படி டெலிவரி பண்ணுவீங்க இங்க பாருங்க இங்க வந்து We ஃபீச்சர் didn't know. இங்க இருங்க இங்க வந்து ஃபீச்சர் வரணும் இங்க வந்து பிரசன்ட் வரணும் இல்லையா முடிஞ்சு போச்சா ஜேக்கு அப்புறம் பிரசன்ட் A, ஜேக்கு அப்புறம் பிரசன்ட் வர்றதெல்லாம் பாருங்க இங்க ஒரு ஏ இருக்குது டி இருக்கு A, இப்படிதான் ஃபைட் Yeah. A தான், sir. We shall not know if they We come. shall not. We அவ்வளவுதான் haven't know if We they shall come. not. We shall not know if they come. அவங்க வர்றாங்களான்னு நமக்கு தெரியாது அவங்க If we வர்றாங்க haven't know if நோ அவங்க வர்றாங்களா A தான் correct. பாருங்க Yeah. ஏ. A தான். We shall not know if they come. அவ்வளவுதான் நம்பர் 19 want to be You want to be you should healthy, you should sleep much. sleep much. A. அப்படி ஒரு மீனிங் பார்க்கணுமே Sir, அதான் sir. If you want to be If you want to healthy, be you should healthy, sleep. you should ரொம்ப go Healthy in. இருக்கணும்னா நீங்க வந்து தூங்கணும். அது சொல்ல முடியாது ஓவரா தூங்கிட்டாலும் போச்சே Sir, So if go you in- want to be go in for healthy, you sports. should go No, in D, for sir. sports. Sir, answer D. Give up sports, sir. ஐயோ டி வந்து கேர்ள்ஸ் சொல்லி விளையாடவே கூடாது Sir, see. Okay. சி See. சி See, go in for This sports. சொல்ல விட மாட்டேங்கிறாங்க sir. You want to be healthy, you should go in for sports.
எஸ் சூப்பர். சி 20 ஹரிணிபிரியா. ஒரே செகண்ட்ல வந்துரும் ஆன்சர். சார் நம்பர் E இ. sir. E, E. E sir, answer E. வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப நம்பர் 21 அதே மாதிரி தான். நம்பர் 20 அவங்க பிளேஸ் வந்து மெயின் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் ஈவ் கிளாஸ் போட்டிருக்காங்க. நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாக்கிறதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. C sir, C. He will buy the picture if it impress him. Impresses. Impresses him. Very good. See, super. 22 Raman. If ஒண்ணே ஒரு செகண்ட் தான், ஏன்னா ஈவ் கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. if will see sir. ஈவ்க்கு அப்புறம் bill எல்லாம் எப்படி வரும் ஈவ் கிளாஸ்ல? If you see sir, sorry sir, C. E, B. E sir. B sir. If you see Anna tomorrow, can you tell? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப ராமன் இப்ப புரியுதா? அந்த ரூல் புரிஞ்சுதுன்னா எவ்வளவு பெரிய கொஸ்டின்னாலும் ஈஸியா படிச்சு பாருங்க. Yes sir. ஆன்சர் அந்த ரூல் புரிஞ்சாதான் சார் கரெக்டா வருதுங்க. 23. சார் நம்பர் ஏ. ஸ்ரீ கனிஷ்கா 23. ஏ சார். ஏ எப்படி ஏ வரும்? ஓன் கம்னா வில் நாட் கம். எங்க ஈவ் கிளாஸ் பில் எப்படி வரும்? They will disappointment if we don't come. That's all. Do plus Yeah, don't come. They are accepting us. again. We don't come. Unexpected. I wonder whether If they... he comes. If I nothing wonder whether he unexpected. will come if nothing Yes, unexpected sir. detains. Yes Number sir. Yes sir. A. Number E. ஏ எப்படி வரும்? Sorry sir. C sir. C sir. C. He தான் If main class. wonder C sir. C தான் சார் வரும். If wonder whether he main class comes. If nothing unexpected will main class time. நீங்க ஃபியூச்சரை போட்டே ஆகணும். Okay sir. Oh, Sir, future number E. போடுவாங்க. That's all. Yes sir. E sir. அவ்வளவுதான், அவ்வளவுதான். தான், வேற எதுவுமே இல்லை. Yes sir. E தான் சார். ஏதாவது எதிர்பாராத விதமா ஏதாவது டீடைல் ஆயிடுச்சுனாக்கா அவர் வருவாரா என்னன்னே தெரியாது. So I wonder whether he will come if He will come if nothing unaccepted detail. Simple present. detains. So இதுக்கு வருது 25. Sir, number D. எப்படி have done ஒரு கனிஷ்கா present perfectல ஏன் வருது 25? I do my homework in time if you will help me. Yes sir. C sir. ஈஃப்க்கு அப்புறம் bill எல்லாம் எப்படி வரும் ராமன்? ஈஃப் கிளாஸ் எப்படி bill வரும்? Oh yes sir. Yes sir. I'll do my work in time Oh, if God. you help me. I shall do my work. கனிஷ்கா, சொல்லுங்க. Sir yes sir. அப்போ அவ்வளவுதான், I அவ்வளவு. Yes, sir. shall do my I work. shall do my homework in time if you help me. அவ்வளவுதான், அவ்வளவுதான். Sir. இதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணி ஆடியோலாம் கட் பண்ணி அனுப்புனாதான் மைண்ட்ல நிக்கும். இல்லைன்னாக்கா அது Yes, sir. அப்படியே 26 கனிஷ்கா. The British people think if you If you have dash the dash you. Number A. எப்படி பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் எப்படி வரப்போகுது கனிஷ்கா? வேற ஏதாவது பாஸ்ட் டென்ஸ்? B, B sir. Sir, B. B தான் correct. If you are depressed sir. If you are depressed, He will cheer will cheer you. ராமன் ஒரு ஆன்சர். ஹரிணிபிரியா உங்க ஆன்சர் என்ன சொல்லுங்க? B sir. பி பாயா டாகா? அவங்க பாய் சொல்றாங்க. Boy sir. B, Boy. B, பாய் தான் B, கரெக்ட். ஆர் Boy தான் correct. டிப்ரெஸ்ட். The Or depressed will. people if you Are depressed depressed will cheer you. will Cheers you. Will Yes. cheer you. 27. Cheer you. Yeah. B தான் கரெக்ட். 27. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுது. as wise Yes sir. Sir ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஈவ் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஈவ் கிளாஸ் என்ன வரும்? ஒரே நிமிஷம் வந்துட போகுது.
If you இது எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தெரியல. See. சார் இல்ல அது ஏடு போனதுக்கு அப்புறம் தான் வரும் சார். அது ஸ்கிப் பண்ண முடியாதுங்க. You dash wisely, you dash cheerfully. If you First of all, யூக்கு அப்புறம் என்ன வரும்? if you will come. If you commanded இப்ப தட்டி கொடுத்து வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க. you would have been obeyed. B Sir, சார் E. க்கு பாசிபிள் கிடையாது. ஆக்சுவலி எல்லாம் That வராது. if you command Yes, yes, wisely, sir. it will சி be சார் சி obeyed. சார் Fight வந்து ஏக்கும் டியும் தான். If you and command, command B இல்லனா B தான் சார் வரும். If you commanded if you commanded வராது இல்ல. If you if you command, command yes சார் அப்ப A சார் ஏக்கும் டிக்கு மட்டும்தான் நம்ம பண்ணணும். D, sir. Sir, D. இப்ப பாருங்க, இல்ல அருமையா you பாருங்க. command if you command You will be இப்ப புரியுதுங்களா இதுக்கு என்ன அர்த்தம்? அருணிப்பிரியா, ஏன் டி வராது? நீங்க A தான் சார் வரும். நீங்க வந்து அறிவுபூர்வமா ரொம்ப பார்த்து புத்திசாலித்தனமா உங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட கமாண்ட் பண்ணீங்க, புத்திசாலித்தனமா நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னாக்கா யூ வில் பி obeyed. நீங்கள் கரெக்டா மதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய கமாண்ட் You மதிக்கப்படும். command wisely you will obeyed cheerfully. அருணிப்பிரியா, நீங்க தான் கமாண்ட் கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஒபே பண்ணணும். Command wisely You will be obeyed. Okay, So, okay. you will be obeyed you will cheerfully. obey, you will- Yes. ஏ மட்டும்தான். ஃபைட் வந்து A to D தான். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஆனா இந்த தப்பானதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க, மைண்ட கிளியர் பண்ணிக்கங்க. அப்புறம் நீங்க Okay, okay, sir. 28 இது ஏன் கஷ்டம்? கனிஷ்கா, Sir, இந்த if கொஸ்டின் it- வர்றப்ப கனிஷ்கா இந்த If மாதிரி it, if question it snow Knows this winter we shall go இன்னொரு வாட்டி ஏவா பிஎஸ்சியா டியா இயா? B. B, sir. Why? B. Why? sir B sir B B, if B, it B, snows B if it snows this winter we shall go ஸ்கீயிங் ஸ்கீயிங் skiing Skiing, na sir? அந்த ஸ்கீயிங் or riding பனிச்சறுக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனிச்சறுக்கு yes sir Oh, கால்ல பனிச்சறுக்கு இது போட்டு ஆமா, அவ்வளவு பனிச்சறுக்கு விளையாட்டு. skate மா. ஸ்கேட்டிங் மாதிரி. ஸ்கேட்டிங் வந்து நார்மலா விளையாடலாம், இது ஸ்கீயிங் வந்து இதுல பண்ணுவோம். அந்த இத ஒரு சைடுல போட் மாதிரி ஒரு இது அந்த பிளாஸ்டிக் மாதிரி ரெண்டு கால்ல வச்சுட்டு ஸ்டிக் ஸ்டிக் கொடுத்திருக்காங்க. மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அதே ரஜினி படத்துல கூட இருக்கு பழைய படத்துல. நிறைய படத்துல ரஜினி படம் வந்து படிக்காதவன் பொல்லாதவன் 2 படத்துலயும் வரும். எஸ் சார். ஆல்ரைட். 29 I dash some I send them some money if they ask me for. கரெக்டா சொல்லுவோம். மெயின் கிளாஸ் ஆரம்பிக்குது. ABCDE அப்படி சொன்னாலே எனக்கு போதும். நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கீங்க எல்லாத்தையும். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? number E. E sir, இப்ப I shall send them money. some money if they ask They ask me. Very ask good, me some. very good, very good. 30 Ask me கண்டிப்பா some. if I மைண்ட்ல கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒரே அடி அடிச்சிருங்க. D sir, D. இன்னொரு அடி. ஆமென். D sir. டாகுக்கு வர டி. If I go D shop, yes sir. If I go shopping, I shall buy some food tomorrow. பிரமாதம். 31 We shall go for a walk if the Sir, weather number D. is fine. C.
சி சூப்பர் 32 அரணி பிரியா. If the If the weather is A sir, fine, we shall go sir, number B. for walk. B sir. A. பி B. ஏன் பி உங்களுக்கு வேற ஏதாவது பி எதுக்கு வருதுங்க கரெக்டா சொல்லுங்க பாயா இல்ல ஓ. டப்பா, இல்ல Boy. Boy. Sir D sir அப்போ. Again. இது வருமா கணேஷ்கா பாய் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். A sir. Sir, number D. Dog. D is sir. Dog, If the dog. weather is fine, If இது- we if go the for a weather walk. is fine, We go for a walk. அது தவிர எல்லாத்தையும் ஏன் சொல்றோம் பைக்குக்கு அப்புறம் சிம்பிள் ஃபீச்சர் தானே வரும். Sir அதான் sir. If the weather is fine, we go for a walk. The weather is fine, we go for a walk. அது வந்து ஜீரோ கண்டிஷன் ஜீரோக்கு நம்ம கண்டிஷன் ஒன்று தான் பாக்குறோம். இன்னொரு சொல்லுங்க நீங்க பேர் சொல்லிருக்கலாம் அந்த ஆன்சர் ஆனா எனக்கு So if the weather is அப்ப B தான் sir வருங்க அப்போ. பி பி வராது இல்ல பி வந்து Sir, number E. ஓ சாரி A sir அப்போ. ஏ எப்படி வரும் ரெண்டுத்துலயும் பிரசன்டென்ஸ் இருக்கு. Sir, number E. நம்பர் இ எப்படி Sir இல்ல sir 7 வந்து ரெண்டாவது ஃபியூச்சர் தான் sir வருது. சி வராம போயிடும் சி வராது The நல்லா weather will இந்த be பாருங்க fine, சி we வராது go for a walk. வில்லு இருக்கு வராது ரைட். அப்புறம் ஏ வராது ரெண்டுமே பிரசன்டா இருக்குது ஏ வராது. If பி the Sir A வந்து செகண்ட் ஃபியூச்சர் சார் சல்கோ. C வரும்ல sir, C. If the weather will be சி fine, மட்டும் தான் we வரும் வேற shall எதுவும் be வர சி மட்டும் தானே வரும் வேற எதுவுமே வராது சி மட்டும் தான் ஓகே எதுவுமே வராது. ஓகே சார் ரெண்டு ஃபியூச்சர் வந்தங்காட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார் இதுல. சார் இப்ப ஆன்சர்ல அவங்க என்ன வேணாலும் போடுவாங்க நம்ம கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். 34 ராமன் சார் 34 சார். 33 சார் 33 இருக்கு சார். மைக் த டேஷ் சடன்லி இஃப் ஹி 33 இருக்கு. 33 தான் இப்ப இவ்வளவு நேரம் மண்டே உடைச்சு மைக் வில் கம் சடன்லி. ஓ அதனாலதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சா 31 32 ஒரே மாதிரி இருக்குன்னு. ஓ எஸ் சார். ஓ now 32 பாருங்க இந்த 32 வந்து சி எல்லாம் கிடையாது. நான் 33 தான் மார்க் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்ப ஏ தான் சார் வருங்க. இந்த வெதர் வாஸ் ஃபைன். பாஸ் எல்லாம் வராது இல்ல ஏ வராது இல்ல சார் அப்ப வந்து நான் அதான் சார் சொன்னேன். அப்ப வந்து பி இல்ல டி தான் சார் வரும். பி தான் வருங்க அப்போ. இது வந்து பி sir, மட்டும் we go for a பி walk. தான் மட்டும் தான் சார் The வரும். பி weather தான் சார் is வரும். fine. If the weather is fine, we shall go for walk. So B தான் கரெக்ட் சார். 31 32 பாத்தீங்களா ரெண்டும் ஒண்ணுதான் பிளேஸ்மென்ட் மட்டும் மாத்திட்டாங்க. Sir, இங்க வந்து அப்படியே உல்டா கொடுத்துட்டான். If the அதான் சார் அதனால அது இது பி தான் வரும்னு சொன்னேன் சார். 32 B 31 எஸ் சார். 31 31 பி தான் சார். 31 we shall go for a walk if the weather is we fine. சி முடிஞ்சுதா சி முடிஞ்சுதா எஸ் சார். இங்க வந்து B 33 சொல்லுங்க. 33 க்கு தான் இவ்வளவு தூரம் மண்டே உடைச்சது நீங்க. Sir, அது இப்பதான் சார் உடைக்கே போறோம். ஓ, இதுக்குதான் நான் இதுதான் பார்த்துட்டு இருந்தேன் 33 ஈஸி. சார் மைக் வில் கம் சடன்லி இஃப் ஹி இஸ் நாட் பிஸி. அவ்வளவுதான் 34 இது முடிச்சு 35 வரைக்கும் பார்த்துடலாம். I go next I shall week go. if I shall go can next week if I can get train. a train ticket. D sir. E the last one. I shall be happy if I enter the university. என்னது ஏவா பிஎஸ்சி டியா இயா D. 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 டி ஐ ஷல் பி ஹாப்பி வெரி குட். சோ இதுல இன்னும் ரெண்டு தான் இருக்கு பார்த்துடலாமா அந்த ரெண்டு பார்த்துடலாமா பார்த்தலாம் சார். அந்த ரெண்டு மட்டும் பார்த்துறோம். 36 Our faith is in Our fat is in her hands now. Fate. Our fate is in her hands now. If she buy a tickets. no If she see buy- the- if see she the- buy tickets, we fly. If she Away. buy Our we fly away. இவ்வளவு தூரம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடிச்சிடலாமே. See, See sir. ரெண்டுமே பிரசன்ட் எப்படி வரும்
No, If D, she- sir. If D, she D. has brought Sir, B, sir, B. tickets, we bought would bought fly tickets. away. Yeah, Yes, boys. everybody are back to Sir, pass B, sir. B. B தான் correct, sir. Last one. If you If you don't interfere in the talk, don't interfere in their talk, they will they quarrel. will quarrel. Yes, sir. Yeah, if they don't interfere, they will quarrel. If they Yes, don't, sir. If they don't interfere in If the you don't war interfere in the talk, talk, they will quarrel. they will quarrel. இங்க நான் அனுப்புறேன் உங்களுக்கு இந்த இதை மட்டும் 0 இது பண்ணிக்கலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் டே ஆஃப்டர் டுமாரோ கிளாஸ் நம்ம வந்து we will do conditional 2 and 3. அப்புறம் இன்னொரு கிளாஸ் வச்சு மிக்சர் கண்டிஷன் வச்சு கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிடலாம். சரி சார். சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். எனக்கு இந்த இதுல நீங்க சொன்னீங்களா 0 இந்த இது மட்டும் பிடிஎஃப் ஃபைல் இது இருக்கா சார்? ஒரு டைம் நாங்க இதே அனுப்புறேன் உங்களுக்கு எக்ஸல் அனுப்பி விடுறப்ப. எக்ஸல் அனுப்பிச்சு விடுங்க சார். அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். ரைட். நீங்க எக்ஸசைஸ் பண்ணதான் அது ஸ்ட்ராங் ஆகும். நீங்க Yes, எதுவும் sir. வைகாதே சார் அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்தீங்களா சார்? அதுக்கு 12 ஃபார்ம்ஸ் வேணும்னா சைடுல எழுதி வைக்கலாமா சார்? 5 ஃபார்ம்ஸா 12 டைப்ஸா 12 சென்டென்ஸா? 12 சென்டென்ஸ் ஆமா 12 வந்து நீங்க எழுதலாம். எழுதலாமா? நீங்க எழுதலாம் கட்டாயமா நீங்க எழுதி அது அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி Okay, பிராக்டிஸ் பண்றப்ப அது ஈஸியா வந்துடும். ஓகே சார். பட் நீங்க டென்ஸ்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்காது. அதனாலதான் டென்ஸ் நம்ம இது பண்றது. பட் கண்டிஷன்ஸ் நம்ம எல்லா கண்டிஷன்ஸையும் தரவா பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம இது பண்றப்ப அவங்க இங்கிலீஷ்காரங்க என்ன பேசினாலும் புரிஞ்சுக்கலாம். அதோட முழு அர்த்தத்தோட புரிஞ்சுக்கலாம். அதான் சார். ஃபர்ஸ்ட் நான் டென்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா மறுபடியும் இப்போ வந்து இந்த நவுன் அப்ஜெக்டிவ் அட்வர்ப கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணங்காட்டி அது கொஞ்சம் அப்படியே அதை கொஞ்சம் ரீகால் பண்ணணும் சார். அது ஸ்ட்ராங் ஆகணும். அது பண்ண இது ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே சார். அப்படி உள்டாவா ஸ்டார்ட் ஆயிக்கணும் அவ்வளவுதான். ஆமா. எஸ் சார். வர பாருங்க, மிஸ் பண்ணாம வர பாருங்க ராமன். ஓகே சார். தேர்ஸ்டே பொதுவும் உங்களால வர முடியாது இல்ல? எஸ் சார். தேர்ஸ்டே மேக்ஸிமம் மழை இதை வந்து நான் மட்டும்தான் சார் கிளாஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கு மழை வரணும்னு வேண்டிக்கிங்க. ஓகே சார். நான் வேண்டிக்கிறேன் மழை. தேங்க்யூ. மழை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் அழகா உட்காந்து கிளாஸ் எடுத்துடலாம். எஸ் சார். மழை வந்து ஆன்லைன் கிளாஸுக்குலாம் ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா கிளாஸ் கட் ஆகாம இருக்கும். எஸ் சார். சரி, தேர்ஸ்டே பார்க்கலாம். ஓகே. கண்டிப்பா. ஓகே சார். I will send it Thank you, sir. பாய் சார். Thank you, Thank you, sir. again.